குஜராத் டைட்டன்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை உருட்டி எடுத்திருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலிடத்தினை கைப்பற்றியிருக்கின்றது. கிட்டத்தட்ட அடுத்த சுற்றை தெரிவாகிவிட்டார்கள், அல்லது அடுத்த சுற்றுக்குள் கால் பதித்த முதலாவது அணி என்று சொல்லலாம். உத்தியோகபூர்வமாக 100% குஜராத் டைட்டன்ஸை குவாலிஃபைட் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் வாய்ப்புகள் இனி அவர்களுக்கு இல்லாமல் போகாது. குறைந்தபட்சம் 4வது அணியாகவாது அடுத்த சுற்றுக்கு தெரிவாகுவார்கள். இதன் அடிப்படையிலேயே குஜராத் டைட்டன்ஸ் அணி அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற்றிருக்கின்றது என்பதை சொல்லலாம். இனி சகல போட்டிகளில் தோல்வினை சந்தித்தாலும் இவர்களுடைய புள்ளிகள் 16. எனவே அதன் அடிப்படையில் இவர்கள் அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ஓட்டங்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாடிய வேளை. இந்த ஐபிஎல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விதமும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அடித்தாடி துடுப்படுத்தாடுகின்ற விதத்தையும் பார்த்தால் இதை பெறுவதொன்றும் பெரிய கஷ்டமான கடினமான விஷயமே இல்லை. ஆனால் 86 ஓட்டங்களுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி உருண்டது. அதிரடியான துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்ற அணி. இதில் விசேஷம் சிறப்பு என்னன்னு சொன்னால், பொதுவாக இந்தியாவின் ஆடுகளங்கள் இந்த போட்டிகளில் எல்லாம் சுழல் பந்து வீச்சாளர்கள் தான் உருட்டி எடுப்பார்கள். ஆனால் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு முன்னதாகவே வேகப்பந்து வீச்சாளர்கள் 4 எதிரணியை உருட்டி எடுத்தார்கள் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக. துடுப்பாட்டத்தில் சாய் சுதர்ஷன் நல்ல ஆரம்பம், நிதானமாக 44 பந்துகளில் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 5 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள். சுப்மன் கில் 5 ஓட்டங்கள், ஜோஸ் பட்லர் 7 ஓட்டங்கள், நிஷாந்த் சிந்து 22 ஓட்டங்கள், வாஷிங்டன் சுந்தர் 33 பந்துகளில் 50 ஓட்டங்கள். எனவே 2 தமிழ் வீரர்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்வது சரியான பொருத்தமான விஷயம் தானே. எனவே சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் ஆகிய சென்னை பையன்கள், தமிழ் பையன்கள் வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக. பந்துவீச்சில் பிரஃபல் ஹிங்கே 3 ஓவர் 17 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், ஷகீப் ஹுசைன் 4 ஓவர் 37 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், பெட்கமிஸ் 4 ஓவர் 20 ஓட்டங்கள் 1 விக்கெட், டிராவிஸ் ஹெட் ஓட்டம் இதே பிரதலைமையில் ஆட்டம் இழந்தார். அபிஷேக் சர்மா 6 ஓட்டங்கள், இஷன் கிஷன் 11 ஓட்டங்கள். இவர்கள் அடித்தால் தானே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற முடியும். ஹென்ரிச் கிளாசன் 14 ஓட்டங்கள், ஷாலில் அரோரா 16 ஓட்டங்கள், ஏனையவர்களில் பெட்கமின்ஸ் 19 ஓட்டங்கள். அவர்தான் அணித்தலைவராக கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். பந்துவீச்சில் முகமது சிராஜ் 3 ஓவர் 1 ஓட்டம், ஓவர் 11 ஓட்டங்கள் 1 விக்கெட், கேகிசோ ரபாடா 4 ஓவர் 28 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள், ஜேசன் ஹோல்டர் 4 ஓவர் 20 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள், பிரஷித் கிருஷ்ணா 3 ஓவர் 23 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். 9 விக்கெட்டுகளை காலி செய்து விட்டார்கள் 4 வேக பந்து வீச்சாளர்கள். 4 வேக பந்து வீச்சாளர்கள் ஐபிஎல்லில் ஒரு அணி சார்பாக விளையாடுவது என்பதே அபூர்வம். ரஷீத் கான் இறுதி ஓவரை வீச அழைக்கப்பட்டார். 1 விக்கெட்டை கைப்பற்றினார். கதை முடிந்தது. கதம் வெற்றி பெற்றது குஜராத் டைட்டன்ஸ் அணி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி திடீரென்று சொதப்புகின்ற ஒரு அணியாக மாறி போயிருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி இப்பொழுது விளையாடுகின்ற விதமும் அவர்கள் செயல்படுகின்ற விதமும் கிண்ணத்தினை கைப்பற்றுவார்கள் போல்தான் தென்படுகின்றது. 12 போட்டிகளில் 16 புள்ளிகள், 5 வெற்றிகளை தொடர்ச்சியாக இப்பொழுது அவர்கள் தங்களுக்காக பெற்றிருக்கின்றார்கள் என்பது சிறப்பு.